Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 6th standard science subjectல annual examination 2025 கான important questions தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் எல்லா important questionsையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம எக்ஸாம்ல வரக்கூடிய எல்லா क्वेश्चंसையும் அட்டெண்ட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 1 மேக்னட்டிசம். எந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 13 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 கிவ் ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த அட்ராக்ஷன் அண்ட் ரெப்பல்ஷன் பிட்வீன் மேக்னெட்டிக் போல்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 9 ஆன்சர் இன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யூ ஆர் ப்ரொவைடட் வித் அன் அயன் நீடில், ஹவ் வில் யூ மேக்னடைஸ் இட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 10 கொஸ்டின்ஸ் பேஸ்டு ஆன் ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் செகண்ட் கொஸ்டின். இதை பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 2 வாட்டர். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 29 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 அனாலஜி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் செகண்ட் கொஸ்டின் ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 கிவ் வெரி ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேம் 4 டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஹவு டு பீப்புள் இன் சிட்டிஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ் கெட் வாட்டர் ஃப்ரம் வேரியஸ் பர்பஸஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் we could see clouds almost every day, why doesn't it rain daily? Fifth question name the places where water is found as ice. Sixth question how do aquatic animals manage to live in Arctic and Antarctic circle. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 கிவ் ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர். செகண்ட் கொஸ்டின் ரைட் எ ஃபியூ ஸ்லோகன்ஸ் ஆஃப் யுவர் ஓன் ஆன் த டாபிக் சேவ் வாட்டர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 9 ஆன்சர் இன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் போர்ட்டபிள் வாட்டர், லிஸ்ட் டவுன் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், எக்ஸ்பிளைன் இன் ஏ ஃபியூ சென்டென்சஸ் ஹவு இட் கேன் பி யூஸ் இன் ஹவுசஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நிச்சயம் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 3 கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 45 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 அனாலஜி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் செகண்ட் கொஸ்டின் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 கிவ் வெரி ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த 3 மெயின் கான்ஸ்டிட்யூன்ஸ் ஆஃப் ஏ சோப். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் மென்ஷன் எனி 3 physical properties ஆஃப் ஃபெனால். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. நிச்சயமாக எக்ஸாம் வர வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் வாட் ஆர் த இன்கிரீடியன்ட்ஸ் ஆஃப் த சிமெண்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 கிவ் ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒய் எர்த்வார்ம் இஸ் கால்ட் அஸ் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் ஆர் த யூஸ் ஆஃப் ஜிப்சம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க.
நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் 9 ஆன்சர் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹவ் ஆர் டிடர்ஜென்ட்ஸ் மேனுஃபேக்சர்டு, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 4 ஆர் என்விரான்மெண்ட், இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 65 எடுத்துங்க. இதில் ரோம் லெட்டர் 6 கிவ் வெரி ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் எக்கோசிஸ்டம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம். ஃபோர்த் கொஸ்டின் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் வாட் ஆர் பொல்யூட்டன்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 கிவ் ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் பயோடிகிரேடபிள் வேஸ்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஹவு கேன் வி ரெடியூஸ் வாட்டர் பொல்யூஷன். தேர்டு கொஸ்டின் ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஃபுட் செயின். இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தாங்க, ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, நிச்சயமாக இந்த 3 கொஸ்டின்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 ஆன்சர் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹவு யூ கேன் அவாய்ட் ஆர் ரெடியூஸ் வேஸ்ட். செகண்ட் கொஸ்டின் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் நாய்ஸ் பொல்யூஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த லெசனே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் தாங்க. இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 5 பிளான்ஸ் இன் டெய்லி லைஃப், இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 77 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 அனாலஜி கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் கொஸ்டின் அண்ட் தேர்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 கிவ் வெரி ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஃபுட். செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் மெடிசினல் பிளான்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஹவு ஹார்ட் வுட் டிஃபர் ஃப்ரம் சாஃப்ட் வுட், இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் எ ஸ்பைஸ். சிக்ஸ்த் கொஸ்டின் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் டிம்பர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 கிவ் ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஏ சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் நேம் எனி 5 பிளான்ட்ஸ் அண்ட் தேர் பார்ட்ஸ் தட் வி ஈட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 ஆன்சர் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் டிம்பர் ஈல்டிங் பிளான்ட்ஸ். செகண்ட் கொஸ்டின் கமெண்ட் ஆன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளான்ட் அனிமல் இன்டராக்ஷன். இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தாங்க, ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. இந்த 2 கொஸ்டின்லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 9 கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டெசர்ட் டஸ் நாட் ஹேவ் வாட்டர் வை கிவ் த ரீசன். இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. யூனிட் 6 ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 82 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 3 ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க, நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துடும். ஆனுவல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டெண்ட் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். see you in the next video.